Hi, hello and welcome friends. It's me Giri. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பூனால இருக்கிற சாக்கன் உடைய Mercedes-Benz Plant ல இருக்கிறோம். சோ இது வந்து ரொம்பவே ஒரு precious opportunity சொல்வேன். ஏனா பல பேருக்கு வந்து இந்த Mercedes-Benz உடைய எப்படி manufacture பண்றாங்கன்ற ஒரு இந்த பிளான்ட்டை வந்து யாருக்கும் பார்க்க கூடிய சான்ஸ் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. பட் நாங்க இன்னைக்கு இங்க வந்து Mercedes-Benz உடைய மேட் இன் இந்தியா EQS 580 உடைய லான்ச்சுக்கு இல்ல அன்வேலுக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நான் பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கலான்றதுனால இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இங்கேருந்து தான் உங்களுக்கு அசம்பிளி ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு நேக்கட் பாடி, அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்காது, ஜஸ்ட் நேக்கட் பாடி தான் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாண்ட் பை ஸ்டாண்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு இனிஷியலாக நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய அந்த ட்ராலி மாதிரி ஒரு எல்லோ பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார் மூலிமா தான் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கோடு வந்துட்டு உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் செக்மெண்ட்டுக்குள்ளே அந்த அசம்பிளி ப்ராசஸ் என்ன நடக்கணுமோ அந்த ஸ்டேஜில் அது நடந்து அப்படியே மூவ் ஆன் ஆகும். ஸோ அது வரைக்கும் எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ராலியில் தான் இது மூவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஏராளமான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாஃப்ஸு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ஸோ ஒரு காரில் வந்துட்டு ஒரு செக்ஷனில் கிட்டத்தட்ட 4-5 பேர் ஒரே டைமில் வேலை செய்கிறாங்க. ஸோ ஏராளமான டூல்ஸ் இருக்குது. ரொம்பவே வெல் பிளான்டான ஒரு அசம்பிளி யூனிட் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு நான் பார்க்கும்போது அது உங்களுக்கும் காமிச்சு கொடுக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெவலப்மெண்ட் எப்படி ஒரு டேஜிலும் டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நேக்கெட்டில் இருந்து இப்போ வந்து உங்களுக்கு வயரிங் ஆகிருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு டெயில் லேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாடியில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு க்ரோம் ஃபினிஷாக ஒரு டீட்டெயிலிங் இல்லை. அதே முன்னால் இருக்கிற காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் க்ரோம் டீட்டெயிலிங் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு கார் வந்துட்டு டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ஏராளமான விண்ட்ஷீல்டு, இங்கே நீங்கள் பார்க்குற விண்ட்ஷீல்டு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பாடி கூட பேனலாகி உங்களுக்கு நேக்கட் பாடியில் ஒரு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, அப்புறமா ரியர் கிளாஸ், இது எல்லாமே வந்துட்டு இங்கே உங்களுக்கு அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் வைஸ் உங்களுக்கு இங்கே வரைக்கும் எக்ஸ்டீரியர் வைஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டிங் எல்லாமே உங்களுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த செக்ஷனில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர்ஸை வந்துட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சீட் ஆகட்டும், ஒரு டேஷ்போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து இன்டீரியர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இங்கே இன்டீரியர்ஸோடைய ஃபைனல் ஸ்டேஜில் முடிஞ்ச அப்புறம் இது வந்துட்டு சைமல்டேனியஸாக உங்களுக்கு 2 லேனில் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த லேனில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ஸ் அப்புறமா இன்டீரியர்ஸ் அசம்பிள் ஆச்சுன்னா நீங்கள் இந்த பக்கம் பார்க்குற இந்த லேனில் உங்களுக்கு வந்துட்டு சேம் ப்ராசஸில் உள்ளே இருக்கிற பவர் ட்ரெயின் ஆகட்டும், இல்லை அது உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த லேனில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பே. அந்த பேல தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக இதோடைய ஹார்ட், அதாவது அதோடைய பவர் ட்ரெயின், அப்புறமா மேஜர் டெக்னிக்காலிட்டி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே நடக்கும். நான் உங்களுக்கு அது காட்டுறவாங்க. ஸோ இப்போது இங்கே நீங்கள் பார்க்குற இந்த செக்ஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு அசம்பிளி பாயிண்ட் செக்ஷன். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர், அப்புறம் பாடி டீட்டெயிலிங், அப்புறமா இன்டீரியர், சீட், விண்ட்ஷீல்டு, இந்த மாதிரி எல்லாம் அங்கே நடந்து இந்த செக்ஷனுக்கு வரும்போது இங்கேருந்து உங்களுடைய பேசிக் அந்த இது ஹார்ட் ஆஃப் த மஷினின்னு வாங்கலிங்களா, அந்த மாதிரி அந்த பவர் ட்ரெயின் ஆகட்டும், டயர்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த பேல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் செக்ஷன்லையும் வந்துட்டு உங்களுக்கு அந்தந்த அசம்பிளி பாயிண்ட்டுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு கோடட் ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னாமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் இஸ் இன்டர்லிங்க்ட் அண்ட் டைம் கோடட். இதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் மேலே பார்க்குற இடத்துல வந்துட்டு எந்த மாதிரி ஒரு வீல்ஸும் இல்லை, பவர் ட்ரெயினும் இல்லை. ஸோ அதோடைய மெயின் பவர் ட்ரெயின் அசம்பிள் ஆகிற இடம் இங்கே தான். இதை வந்துட்டு மேரேஜ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை அது ஐசினாக்கா ஒரு இன்ஜின் அண்ட் வண்டி மாதிரி, அதே மாதிரி இப்போ இதில் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் த மெஷின் வந்துட்டு இந்த பவர் ட்ரெயின் தான். ஸோ நீங்கள் கீழே அங்கே பார்க்குறீங்களா, அதுதான் இதோடைய பேட்டரி பேக். ஸோ அது மாதிரி தான் பேட்டரி பேக் அண்ட் மோட்டார் இருக்கும். ஸோ இது ரெண்டும் அலைன் பண்ணி இந்த இடத்துல மேலே இருக்கிற பாடி கூட அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ் இதுதான். ஸோ இந்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, பவர் ட்ரெயின் எதுவுமே இல்லாத இருந்துச்சு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு அதோடைய ஹார்ட்டை வந்துட்டு அது கூட அசம்பிள் பண்ணியாச்சு. த மேரேஜ் ப்ராசஸ் இஸ் டன். ஸோ அதுக்கு தேவையான வேரியஸ் ஸ்பேர்ஸிங்கை பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஸ்பேர்ஸிங்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா மாதிரி ஒரு ட்ரிம் பீசஸ் இன்டீரியரில் உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட் ஆகட்டும், அப்புறமா ஃப்ரண்ட் பேனல் ஆகட்டும், இல்லை அந்த மோட்டரை சுற்றி உள்ள பேக்கிங் ஆகட்டும், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இது கூட இன்டிகிரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இது தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் மேலே இருக்கிற கார் எப்படி கீழேருந்து மேலே போச்சோ அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது அதோட செக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெவலப்மெண்ட்ஸ்
எக்கச்சக்கமாக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா டோட்டலாக இப்போ நீங்கள் கீழே பார்த்துங்கிற ட்ராலி ஏரியாவில் தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். நீங்கள் இதில் பார்க்கலாம் வீல்ஸ் இல்லை. ஸோ முதல் முறையாக இந்த கார் இதுக்கு தேவையான எல்லா அசம்பிளி பாயிண்ட் நடந்து ஃபஸ்ட் டைம் அதோடைய சொந்த காலில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதோடைய சொந்தமான வீல்ஸ் டயர்ஸில் போட்டு ஃபஸ்ட் டைம் இட்ஸ் ஆன் த கிரவுண்ட் வித் வீல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு அந்த ட்ராலி தேவைப்படாது, இட் கேன் மூவ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு டீட்டெயிலிங் ஆகட்டும், அதோடைய கார்னிஷ் பெயிண்டிங் ஆகட்டும், இல்லை பெயிண்ட் ஃபினிஷ் ஆகட்டும், டயர் ஃபிட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக இந்த செக்ஷனில் அது வந்துட்டு ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அசம்பிள்டு கார் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறமும் வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜி ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா ஒரு ஒயிட் கார். ஸோ அதுதான் மேட் இன் இந்தியா இல்லை அசம்பிள் அண்ட் இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் Mercedes Benz EQS 580. ஸோ இது எல்லாமே ஒரு அசம்பிள் ப்ராசஸ் முடிஞ்சு இங்கே பார்க்குறது வந்துட்டு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட். ஆனால் இது ஃபைனல் ப்ராடக்ட் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஆன் ரோடில் வராது. இதுக்கப்புறம் இது ரோட் டெஸ்ட் இருக்குது, வேரியஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்குது, வேரியஸ் கைண்ட் ஆஃப் டெரெயின் டெஸ்டிங்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஆடிட் இருக்குது, அப்புறமா அதோடைய பவர் ட்ரெயின் ஆடிட் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு தான் உங்களுக்கு டீலர்ஷிப்புக்கோ இல்லை ஷோரூமுக்கோ வரும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே எனக்கு கிடைச்ச ஒரு கொஞ்சம் டைமில் உங்களுக்கு காமிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த அசம்பிளிங் ப்ராசஸை பற்றியும் அப்புறமா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நாங்கள் இந்த Mercedes-Benz EQS 580 உடைய ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்டை கூடிய விரைவில் போடுவோம். கூடவே இந்த வண்டியை நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதோடைய ஃபுல் டீட்டெயில்டு ரோட் டெஸ்ட் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதனால அந்த வாக் அரவுண்ட் வீடியோ ஆகட்டும் இல்லை ஃபுல் ரோட் டெஸ்ட் ரிவ்யூ ஆகட்டும் நான் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then stay safe and drive safe.